சார் அனைவருக்கும் வணக்கம் சார். என்னோட பேர் கோஷலராமன். கேஆர்எஸ் குரூப்ஸ்லேருந்து டைரக்டராக இருக்கும். கேஆர்எஸ் குரூப்ஸ் வந்து ஒரு 22 ஆண்டுகளாக வந்து கொடிகட்டி பறந்துட்டு இருக்கிற ஒரு நிறுவனம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதங்களாக வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சிஸ்டமில் ஒரு புதுமையை வந்து புகுத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட சைட் கேஆர்எஸ்ல இருக்குது. அதில் முக்கியமான ஹைலைட் ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மீஞ்சூர் நந்தியம்பாக்கம் ப்ராஜெக்ட், சரிங்களா? ஏன்னா இது 2.25 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டோட பரப்பளவில் இருக்கிற ஒரு பிளாட், சரிங்களா? ஸோ இதில் என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்டுங்க. அதுதான் இங்கே ஹைலைட்டான ஒரு விஷயம். மார்க்கெட்டில் இன்னைக்கு அதிகமான விலை போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல, ஓகேங்களா, 2000லேருந்து 3000 ரூபாய் வந்து போயிட்டு இருக்கு சிஎம்டிஏ. நம்மளோட பிளாட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஜெய் மாருதி அவென்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 900 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூ போட்டு அலங்காரம்லாம் எதுவுமே பண்ணியிருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அந்த மாதிரி அலங்காரம் இல்லாமல் மக்களுக்கு ஏரியாவோடைய லாபத்தை கொடுக்கணும், அதாவது நல்ல ஏரியாவில் கொடுக்கணும், எக்கனாமிக் ப்ரைஸில் கொடுக்கணும், ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏழ்மையில் இருக்காங்க, வீடு இல்லாமல் இருக்காங்க, மனை இல்லாமல் இருக்காங்க. அப்போ அனைவருக்கும் வீட்டு மனை, அனைவருக்கும் வீடுன்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு சார். நம்ம இப்போ வந்து பார்க்க வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெய் மாருதி அவென்யூ, சரிங்களா? இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீஞ்சூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நந்தியம்பாக்கம்ன்ற ஒரு கிராமத்தில் தான் இதை இடம்பெற்றிருக்கு. இதோடைய சிறப்பு அம்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 ரயில்வே ஸ்டேஷனை கொண்ட ஒரு சிறப்பான சைட்டுங்க. நமக்கு எல்லாமே தெரியும் தாம்பரம் எப்படி டெவலப் ஆச்சு, பெரங்குளத்தூர்லாம் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு. ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ரயில்வே ஸ்டேஷன், மீஞ்சூர், அத்திப்பட்டு, நந்தியம்பாக்கம் 3 ரயில்வே ஸ்டேஷனை கவர் ஆகிருக்கிற மாதிரி அழகான ஒரு வீட்டு மனை நமக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. சிஎம்டிஏ முக்கியமாக தான் நம்ம சொல்லணும். இது எல்லாமே 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் இதோட சிறப்பு அம்சம் 3 ஹார்பரை கொண்டது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல்என்டி போர்ட் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எண்ணூர் போர்ட் இருக்குது. ரொம்ப முக்கியமான போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதானி போர்ட்டு 2027 லான்ச் ஆக போகுது. ஸோ அடுத்த வருஷம் லான்ச் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம லெவல் கிராஸ் எதுவுமே நம்ம நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக்குவரத்து, அதாவது டிரான்ஸ்போர்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஓவர் பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க. லெவல் கிராஸில் நிற்கக்கூடாது. அந்த ஓவர் பிரிட்ஜ் எல்லாமே நேராக இங்கே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இங்கே பாருங்கள் தெளிவாக இங்கே எல்லாமே கொடுத்துருக்கு. 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்தே அத்திப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம இங்கே வந்துடலாம். 2 கிலோமீட்டர்லேருந்து நந்தியம்பாக்கம் வந்துடலாம். அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் மெயின் ரோட்லேருந்து வண்டலூர் ஜூ இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து அந்த ஓவர் பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகி நம்மளோட சைட்டு மீஞ்சூருக்குள்ளேயே அழகாக இறங்குற மாதிரி ஒரு அமைப்பாக நமக்கு வந்திருக்குங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி அது 6 வழி சாலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 வழி சாலையும் நமக்கு உருவாகிட்டு இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மகாபலிபுரம் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய எண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன், அது எண்ணூர் போர்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அதானி போர்ட் வரைக்கும் நமக்கு வருது. அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காட்டுப்பள்ளின்னு சொல்கிறது, சரிங்களா? ஸோ இந்த காட்டுப்பள்ளி வரைக்கும் நமக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு ஆடட் பெனிஃபிட். 10 வழி சாலை வந்ததுன்னா இன்னும் வர்த்தகம் அதிகமாகிடும். அந்த 10 வழி சாலை எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே, கோவா, கல்கட்டா எல்லாமே கனெக்ட் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் கனெக்ட் ஆகி அங்கேருந்து இங்கே வந்துடுது. எல்லாமே வந்து 1 மணி நேரம் ட்ராவலில் மிகப்பெரிய அளவில் வந்து இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸை வந்து ஈஸி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்ததுலேருந்து அதிகமான கஸ்டமர்ஸ் அதிகமாக வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம இதை எடுத்து மார்க்கெட் பண்ணும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்திக்கலாம். மக்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுமே நமக்கு அட்வான்டேஜ் தான். இந்த வீட்டு மனை வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3000 சதுரடி வரைக்கும் நம்ம மக்களுக்கு நம்ம இந்த கொடுக்க முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இதுதான் இதோட ஹைலைட்டு. இங்கே வந்து தண்ணி வசதி ரொம்ப சிறப்பாக இருக்குது. 30 அடியில் தண்ணி இருக்குது. காற்றோட்டமான சூழ்நிலை. இங்கே அக்கம் பக்கத்துல எல்லாம் 300 வீடுகள் இருக்குது. நீங்கள் இப்போ கூட விசாரிக்கலாம். அக்கம் பக்கத்தில் போயிட்டு அவங்க நல்ல காற்றை சுவாசிச்சுட்டு ஆரோக்கியமாக இருக்காங்க. ஒரு ஜென்ரேஷனுக்கு 3 ஜென்ரேஷன் இன்றைக்கி வந்து சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பங்களை இங்கே நம்ம பார்க்க முடியும். அவங்களுக்கு எல்லாமே இபி ஃபெசிலிட்டிலாம் ஈஸியாக இருக்குது. இது சிஎம்டின்றதுனால நம்ம மேனேஜ்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடு இமீடியட்டாக கட்டுறாங்க அடுத்த மாதம். அந்த 10 வீடு வந்ததுக்கப்புறம் எல்லாமே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபெசிலிட்டிலேருந்து இபி லைன் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே இபி லைனு, வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானே வந்து இந்த இடத்துல ஒரு மனையை புக் பண்ணியிருக்கேன். என்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் பிளாட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து 3 ஃபேஸ் இருக்குது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 நீங்கள் பிரிஞ்சிருக்கு. அதில் எல்லாமே வந்து சிறப்பான அம்சம் தான். இங்கே எல்லாமே படித்த கிராம மக்கள் தான் இருக்காங்க. இங்கே ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. எல்லாமே அடங்கின ஒரு அற்புதமான சைட்டு தான் நந்தியம்பாக்கத்தோட இந்த ஜெய் மாருதி அவென்யூ. எல்லோருக்குமே வந்து மனை அமையணும், வீடு அமையணுன்றதுக்காக சார் வந்து பார்த்திங்கன்னா சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா அழகாக வந்து இஎம்ஐ ஸ்கீமில் கொண்டு வராருங்க. அது மட்டும் இல்லை,
ஒருத்தங்க வருமானம் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% பணத்தை கட்டிட்டு இன்னொரு 50% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோன் போகலாம், அல்லது வந்து டைரெக்டாகவே கம்பெனியே சப்போர்ட் பண்ணுதுங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமாக ஒரு ரூபா பணம் கட்டிட்டு கூட அழகாக நம்ம வந்து இந்த லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். சிபில் ஸ்கோர் வந்து 700க்கு மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு ஈஸியாக உடனடியாக வந்து லோன் கிடைக்கும். அவங்க எந்த முன்பணமும் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் அவங்கவுங்க பார்த்துக்கணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கைட்லைன் வேல்யூ வந்து 330 ரூபாயிலேருந்து 350 ரூபா இருக்குது. டெவலப்மெண்ட் போட்டுட்டு அழகாக வந்து நமக்கு 9,000 ரூபாய்க்கு நம்ம வந்து லோனுக்கு போக முடியும். வெறும் ₹1 இல்லை முன்பணம் வச்சுட்டு பண்ணி கொடுக்குற ஒரே நிறுவனம் நம்ம கேஆர்எஸ் நிறுவனம் மட்டும்தாங்க. ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பேங்க்லேயே அழகாக பண்ணிட முடியும். இன்கேஸ் நேஷனலைஸ் பேங்க் கிடைக்கல, அதாவது சிபில் ஸ்கோர் சரியாக இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லோன் எலிஜிபிலிட்டிக்கு எல்லா ஏற்பாடுகளும் கம்பெனியே பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் வெறும் ₹1 முன்பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே வீட்டு மனையை வாங்க முடியும். வீடும் கட்டி கொடுக்கறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நம்ம கேஆர்எஸ் நிறுவனத்திலே பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்லோருக்கும் வீடு அப்படிங்கிற திட்டத்தை கேஆர்எஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.